எஸ்ஐஆர்ங்கிற தீவிர வாக்காளர் சரிபார்ப்பை அந்த எனுமரேஷன் ஃபார்ம் கொடுத்து முடிக்கிறதுக்கு இன்னும் 10 நாட்களுக்கு குறைவாகவே இருக்கக்கூடிய மிக மிக நெருக்கடியான கால சூழ்நிலையில் லட்சக்கணக்கான வாக்காளர்களுடைய அந்த ஃபார்ம்கள் இன்னுமே பதிவேற்றம் செய்யப்படலை அப்படிங்கிற அதிர்ச்சிக்குரிய தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. களத்தில் மிக மிக சிக்கலான வேலைகள் ஓடிக்கொண்டிருக்கிறது, நடைமுறை சிக்கல்கள் ஏகப்பட்டது இருந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு பிஎல்ஓக்கள் அவர்களுடைய தரப்புல இருந்து சொல்லி இருக்கிறாங்க. இது லட்சக்கணக்கான வாக்காளர்கள் தமிழக வாக்காளர் பட்டியலிருந்து விடுபடுவதற்கான ஒரு அதிர்ச்சிக்குரிய சம்பவமாக இது மாறக்கூடும் அப்படிங்கிற தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. அது மட்டுமல்ல, வட மாநிலத்திலிருந்து இங்கு வேலை செய்யக்கூடிய லட்சக்கணக்கான தொழிலாளர்களை இந்த தமிழக வாக்காளர் பட்டியலில் சேர்க்கிறதுக்கான தந்திரோபயமான வேலைகள் நடந்து கொண்டிருக்கிறதாக தகவல்கள் வெளியாகி கொண்டே இருக்கிறது. என்ன நடந்து கொண்டிருக்கிறது? இந்த எஸ்ஐஆர் வேலைகளில் களத்திலிருந்து வரக்கூடிய தகவல்கள் என்ன என்பதைத்தான் இந்த காணொலியில் நம்ம பார்க்க போறோம். கிட்டத்தட்ட 6,41,00,000 அதிகமான வாக்காளர்கள் ஏற்கனவே தமிழக வாக்காளர் பட்டியலில் இருக்கிறவர். இவர்களை ஒரு மாதத்துக்குள்ளால கண்டறிந்து அவர்களை பார்த்து அவர்கள் முறையான வாக்காளர்கள் தான் அப்படிங்கிறத முடிவு பண்ணி இந்த ஃபார்ம்களை நிரப்பி ஃபில்அப் பண்ணி இதை பதிவேற்றம் செய்யணும். இது மிக கடுமையான வேலை அப்படிங்கிறத களத்தில் இருந்து வேலை செய்யக்கூடிய பிஎல்ஓக்கள் தொடர்ந்து பேசிட்டு இருக்கிறாங்க. ஏகப்பட்ட நடைமுறை சிக்கல்கள் இதில் இருந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத சொல்றாங்க. ஒரு வாரத்திற்கு முன்னால வரைக்கும் இதுல என்ன தகவல்கள் வந்துட்டு இருந்ததுன்னு சொன்னா, 6,41,00,000 மேற்பட்ட இந்த வாக்காளர்கள் பட்டியல்ல 6,19,00,000 அதிகமான எனுமரேஷன் ஃபார்ம் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத சொல்றாங்க பிஎல்ஓக்கள். இதுல ஒரு வாரத்திற்கு முன்னால வரைக்கும், அதாவது 25/11/2025 மாலை நேர கணக்குப்படி திரும்ப வாங்கி இருக்கிறது. அந்த எனுமரேஷன் ஃபார்ம் கொடுத்து அதை ஃபில்அப் பண்ணி வாங்கி இருக்கிறது பார்த்தீங்கன்னு சொன்னா 3,76,37,033 ஃபார்ம்கள் தான் வாங்கப்பட்டிருக்கிறது. இப்போ 2 நாளைக்கு முன்னால நம்ம வீடியோ செய்யறதுக்கு 2 நாளைக்கு முன்னால வந்திருக்கக்கூடிய தகவல் 6,49,345 ஃபார்ம்கள் திருப்பி வாங்கிட்டோம் எழுதி அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ இதில் எந்த அளவுக்கு உண்மை இருக்கிறது அப்படிங்கிறது மிகப்பெரிய சந்தேகமாக இருக்கிறது. ஏற்கனவே 20 லட்சத்துக்கு மேற்பட்ட வாக்காளர்கள்ட்ட இந்த எனுமரேஷன் ஃபார்ம் கொடுக்கல. இன்னும் ஒரு வார காலம் தான் இருக்கு, 10 நாளைக்கும் குறைவாக இருக்கு. இதில் எப்படி இவர்கள் இந்த ஃபார்ம் எல்லாம் கொடுத்து திருப்பி வாங்கி இனி பதிவேற்றம் பண்ணுவாங்க அப்படிங்கிற மிகப்பெரிய சிக்கலுக்குரிய கேள்விகள் நம்ம கண்ணு முன்னால இருக்கு. இதில் தான் பிஎல்ஓக்கள் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, தமிழகத்தை பொறுத்த அளவில் வாக்குச்சாவடி நிலை அதிகாரிகளாக 68,467 நபர்கள் வேலை பார்க்குறாங்க, அலுவலர்கள். அது மாதிரி பூத் லெவல் ஆஃபீஸர்களை பொறுத்த அளவில் 2,38,853 நபர்கள். இத்தனை நபர்களுக்கும் இந்த எலெக்ஷன் கமிஷன் சரியான பயிற்சி கொடுக்கல அப்படிங்கிறது தான் இதில் மிக மிக முக்கியமான விஷயம். அதனால தான் இவ்வளோ டிலே ஆகுது. அது மட்டுமல்ல, இந்த கால அவகாசம் என்பது 1 மாத காலம். இந்த 1 மாதத்துக்கு காலத்துக்குள்ளால இவர்கள் வேலை பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஆசிரியர்களாக இருப்பாங்க, அங்கன்வாடி பணியாளர்களாக இருப்பாங்க. இந்த வேலை நேரம் போக மற்ற நேரங்களில் இவர்கள் இந்த ஃபார்மை கொண்டு போய் ஆட்களை கண்டுபிடிச்சு அவர்களிடத்துல கொடுக்கணும். நம்ம மாதிரி சமவெளியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு இருக்கக்கூடிய சிக்கல்கள் ஒன்றாக இருந்தால், இந்த மலை பிரதேசங்களில் இருக்கக்கூடிய இந்த பிஎல்ஓக்களுக்கு இருக்கக்கூடிய சிக்கல் பெரும் சிக்கல். அது மாதிரி இப்போ நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய இந்த பருவமழை காலம், இந்த காலத்தில் இந்த மக்களை தேடி பிடிக்கிறதே மிகப்பெரிய சவாலான விஷயமாக இருக்கு அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட பிரச்சனைகளை களத்திலிருந்து பிஎல்ஓக்கள் பேசிட்டு இருக்கிறாங்க. அது மட்டுமல்ல, ஒவ்வொரு நாளும் இவர்களுடைய வேலை பார்த்தீங்கன்னு சொன்னா தூங்குறதுக்கே 2 மணி 3 மணி ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. இப்போ வேலையை முடிச்சுட்டு இவர்கள் வாக்காளர்களை போய் சந்திக்கணும். சந்தித்து அந்த வாக்காளர் இருக்க மாட்டாங்க, அதை தேடணும். பக்கத்து வீட்டில் உள்ளவங்ககிட்ட கேட்பாங்க, இவங்க எங்கே மாறி போனாங்க அப்படின்னு சொல்லி தெரியாது. சிலருக்கு தகவல் இருக்கும், கிராமங்களில் சில நேரம் சொல்லலாம், நகர்ப்பகுதிகளில் பக்கத்து வீட்டுக்காரனே யாருன்னு சொல்லி தெரியாது. அப்படிப்பட்ட சிக்கல்கள் நடந்துட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இது எங்கே போய் கண்டுபிடிச்சு என்ன பண்ணுறதுக்கு அப்படிங்கிற மிகப்பெரிய கேள்விகள் எழுந்திருக்கிறது.
இதற்கான கால அவகாசம் ரொம்ப நீட்டித்து கொடுக்கணும்னா இப்படிப்பட்ட சிக்கல்கள் இல்லை. நீங்கள் எஸ்ஐஆர் நடைமுறைப்படுத்துறது நியாயமான விஷயமாகவே இருக்கலாம். ஆனால் இவ்வளோ கால அவகாசத்துக்குள்ளால் இதை பண்ணி முடிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒற்றைக்காலில் ஞானேஷ்குமாரும் அமித்ஷாவும் மோடியும் இவர்கள்லாம் நிற்க வேண்டிய காரணம் என்ன அப்படிங்கிறது தான் நம்முடைய கேள்வியாக இருக்கிறது. இன்னொன்று, 2002 உள்ள பட்டியலை பிஎல்ஓக்கள் கையில் வச்சிருக்கிறாங்க. இந்த பிஎல்ஓக்கள் கையில் வச்சிருக்கக்கூடிய பட்டியலில் ஃபோட்டோக்கள் இல்லை. இப்போ நம்ம ஒரு இதை எடுத்துகிட்டு போய் பார்க்கும்போது இந்த ஃபோட்டோ இருந்தாச்சுன்னு சொன்னால் அவர்களுக்கு தெரியும் இது என்னுடைய அம்மா தான், என்னுடைய அப்பா தான், இது நான் தான் அப்படிங்கிறது தெரியும். பிஎல்ஓக்களும் கண்டுபிடிப்பாங்க. இதில் மிகப்பெரிய சிக்கல்கள் ஏற்பட்டிருக்கு. திருமணமாகி வேறு இடத்துக்கு போயிருப்பாங்க, தொழில் நிமித்தமாக வேறு இடத்துக்கு போயிருப்பாங்க. அப்படிங்கிற பரவலான விஷயங்கள் நடைமுறையில் இருக்கிறது தானே. இதில் ஒவ்வொரு அந்த இது வாக்குச்சாவடி இலையும் இதில் ஒவ்வொரு பூத் லெவலாகவும் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த அலுவலர்கிட்ட 100 ஃபார்ம்லேருந்து 200 ஃபார்ம் வரைக்கும் அவர்கள்ட்ட திரும்ப கையில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா ஆட்களை கண்டுபிடிக்க முடியல அப்படிங்கிற குற்றச்சாட்டுகள் எழுந்ததுனால. இன்னொரு விஷயம், இந்த அடுக்குமாடி குடியிருப்புகளில் இருப்பாங்கள்ல, நகர் பகுதிகளில், இவர்கள்ட்ட போகும்போது அவர்கள் பணத்த அளவில் கொஞ்சம் உயர்வான இடத்துல இருப்பாங்க. இவர்கள்ட்ட போய் இந்த எனுமரேஷன் ஃபார்மை கொடுக்கும்போது அவர்களுக்கு தெரியலனாலும் பிஎல்ஓக்கிட்ட கேட்குறதில்ல. பிஎல்ஓக்கிட்ட கேட்டால் பிஎல்ஓக்களுக்கு தெரியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. அது வேற விஷயம். இவங்களுக்கு தெரியல, அதை எப்படி கேட்டு அதை சரி பண்ணணுங்கிறது தெரியாமல் அந்த ஃபார்ம்களை அப்படியே வச்சிருக்கிறாங்க. திரும்பி போய் இவர்களால் வாங்கி அதை மறுபடியும் பதிவேற்றம் பண்ண முடியல. இவர்களுடைய மேலதிகாரிகள் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, அந்த ஃபார்ம்களை நீங்க திருப்பி வாங்கிட்டு இறந்து விட்டார், இவரை கண்டுபிடிக்க முடியவில்லை, என்ன காரணம் என்று தெரியவில்லை. இப்படி ஒரு 5 காலம் இருக்கு. அந்த 5 காலத்துல ஏதாவது ஒன்று டிக் பண்ணி உள்ள ஏற்றி விட்டுருங்க அப்படின்னு சொல்றாங்க. இது நமக்கு இந்த வரைவு வாக்காளர் பட்டியலில் வரும்போது தான் என்னுடைய பேரும் உங்களுடைய பேரும் இருக்குதா இல்லையா, நம்ம இறந்துட்டோமா உயிரோட தான் இருக்கிறோமா அப்படிங்கிறது தெரிய வரும். அப்படிப்பட்ட மிகப்பெரிய சிக்கலுக்குள்ளால இந்த எஸ்ஐஆர் ஓடிட்டு இருக்கு. அது மாதிரி இந்த ஃபார்ம்களை பதிவேற்றம் பண்ணுறது, இரவு பகலாக இருந்து அவங்க வேலை செஞ்சு ராத்திரி இதை பதிவேற்றம் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணும்போது 100 ஃபார்ம்களை கொடுக்கும்போது அதில் 30 ஃபார்ம் திருப்பி வருது. அது என்ன காரணத்தினால திருப்பி வருது, என்ன சிக்கல் அப்படிங்கிற தகவல்கள் இல்லை. சரியா? இது பதிவேற்றம் பண்ணுறதுல எல்லாமே நமக்கு வாக்குகளாக மாறுமா, வாக்காளர்களுடைய பேர் இருக்குமா அப்படிங்கிற மிகப்பெரிய கேள்வி வேற தனியாக இருக்கு. இதில் பிஎல்ஓக்களாக வேலை பார்க்குறவங்களுக்கு கம்ப்யூட்டர் பயிற்சி இல்லை, இந்த தொழில்நுட்பம் தெரியாதவங்க நிறைய பேர் இருப்பாங்க. அப்படிப்பட்ட மிகப்பெரிய சிக்கல்களில் இது ஓடிட்டு இருக்கு. இந்த நிலையில தான் டிசம்பர் 12ஆம் தேதியோட இந்த வேலைகளை பூர்த்தி பண்ணணும். பூர்த்தி பண்ணி இதை முடிக்கணும் அப்படிங்கிற ஒரு ப்ரெஷர் உருவாகி இருக்கு. இந்த ப்ரெஷர் காரணமாக ஏற்கனவே நம்ம சொன்னோம், இந்த பணிகள் இன்னும் முடிவடையலை. 20 லட்சத்துக்கும் மேற்பட்ட வாக்காளர்கள்ட்ட இந்த எனுமரேஷன் ஃபார்ம் இன்னும் போய் சேரலை. அது மாதிரி பதிவேற்றம் பண்ணுறதுல ஏகப்பட்ட சிக்கல்கள் இருக்கிறது. அப்போ இந்த தேதிக்குள்ளால் இதெல்லாம் செய்து முடிக்க முடியுமா அப்படிங்கிற மிகப்பெரிய கேள்வி. இதில் தான் லட்சக்கணக்கான வாக்குகள் பறிபோகக்கூடிய ஒரு சூழல் தமிழகத்தில் உருவாகி இருக்கு. திட்டமிட்டு நீக்கிறதுங்கிறது வேற, திட்டமிடாம இந்த நடைமுறை மூலமாகவே பல லட்சம் வாக்காளர்கள் நீங்கிறதுக்கான வெளியேற்றப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்த 12ஆம் தேதிக்கு பிறகு நம்ம இந்த பட்டியலை பார்த்துட்டு நம்ம இனி ஓடி நம்முடைய பிறந்த நாள், நம்முடைய அப்பா யாரு, 2002 அப்பா எங்கே ஓட்டு போட்டார், அவருடைய உறவினர் யாரு, அவருடைய பர்த் சர்டிஃபிகேட்டு, அவருடைய வாக்காளர் அடையாள அட்டை, அதெல்லாம் கேட்குறாங்க. நம்முடைய தாய் தந்தையர் இறந்து போயிருக்கலாம். இறந்து போன தாய் தந்தையருடைய வாக்காளர் பட்டியலை நம்ம வச்சிருப்போமா, அந்த ஓட்டர் லிஸ்ட் நம்மகிட்ட இருக்குமா, அடையாள அட்டை நம்மகிட்ட இருக்குமா, இருக்காது, இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்போ அதெல்லாம் நம்ம எடுத்து கொடுக்கணுமா, அவங்களுடைய சர்டிஃபிகேட் சான்றிதழ் எல்லாம் எடுத்து கொடுக்கணுமா. இப்படிப்பட்ட மிகப்பெரிய சிக்கல்களில் நம்ம ஓடிட்டு இருக்கும்போது இவர்கள் மிக தந்திரமாக ஒரு வேலையை செய்கிறதுக்கு திட்டமிட்டிருக்கிறாங்க. அதுதான் இந்த டிசம்பர் 12க்கு பிறகு இந்த வாக்காளர் பட்டியல் இவர்கள் வெளியிடுவாங்கல்ல, வரைவு வாக்காளர் பட்டியல், இதில் இல்லாதவங்க, அதில் விடுபட்டவங்க, இதில் தவறுதலாக இது பண்ணவங்க, இவங்க எல்லாம் அதை சரி பண்ணுறதுக்கான ஓட்டத்தில் இருக்கும்போது ஆன்லைன் மூலமாக இங்கே புலம்பெயர்ந்து வேலை பார்க்கக்கூடிய வடமாநில தொழிலாளர்களை சேர்க்கறதுக்கான ஒரு திட்டம்
தீவிரமாக நடந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிற தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக சென்னை, கோயம்புத்தூர், ஈரோடு இப்படிப்பட்ட பகுதிகள் இருக்குதுல்ல, அது மாதிரி மதுரை, கன்னியாகுமரி மாவட்டம், திருப்பூர், இந்த பகுதிகளில் எல்லாம் அதிகமான தொழிலாளர்கள் வந்து இங்கே வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அவர்களை ஒவ்வொரு பூத்துலையும் சேர்க்கக்கூடிய படுபயங்கரமான திட்டங்களை வகுத்துட்டு இருக்கிறாங்க. ஒவ்வொரு பூத்துலையும் 10 நபர்கள் 20 நபர்களை சேர்த்துட்டாலே உங்களுக்கு அந்த தொகுதியில் கிட்டத்தட்ட 4000 5000 வாக்காளர்களை சேர்த்த மாதிரி ஆயிரும். அப்போ ரொம்ப நெருக்கடியாக, ரொம்ப டஃப் ஃபைட்டு வரக்கூடிய இடத்துல பிஜேபிக்கான ஆதாயம் இங்கே தான் உருவாகும். அப்போ நீங்கள் 234 தொகுதியிலையும் இப்படி ஒரு 4000 வாக்கு வச்சு அதிகரிச்சிட்டானா, அதுவே 9 லட்சத்திற்கும் மேற்பட்ட வாக்காளர்களை வந்து முறைகேடாக சேர்த்த மாதிரி ஆகிப்போகும். வேற ஒன்றும் வேண்டாம். 100 தொகுதிகளை மட்டும் இவங்க இலக்காக வைத்து ஒரு 5000 6000 வாக்காளர்களை இதில் சேர்த்துட்டாங்கன்னு சொன்னால் 2026 எலெக்ஷனுடைய இந்த முடிவுகளே மாறிப்போகும். அதே வந்து 4 லட்சம் 5 லட்சம் வாக்காளர்கள் வந்து சேர்ந்துருவாங்க வடமாநில தொழிலாளர்கள். அதுக்கு சாதகமாகத்தான் பீகாரினுடைய எஸ்ஐஆரில் இருக்கக்கூடிய வாக்காளர்கள் வந்து இங்கே சேர்ந்துக்கலாம் அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. ஏற்கனவே இப்போ தான் அவன் அங்கே சட்டமன்ற தொகுதியில் ஓட்டு போட்டிருக்கான். அவனை மறுபடியும் இங்கே கொண்டு வந்து சேர்த்து இந்த தொழிலாளர்கள்லாம் ஒவ்வொரு ஸ்டேட்டாக இவங்க கொண்டு போவாங்க போல் எலெக்ஷன் முடியும் போது. இப்படிப்பட்ட திட்டமிடுதல்கள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. தமிழகத்தை கைப்பற்றக்கூடிய தந்திரோபாயங்கள் அட்டகாசமாக அவர்கள் வந்து பண்ணிட்டு இருக்கிறாங்க. இதுதான் மிகப்பெரிய கொந்தளிப்பை ஏற்படுத்தியிருக்கிறது விவரம் தெரிந்த வாக்காளர்கள் மத்தியில். ஏற்கனவே நம்முடைய பேர் இருக்குமா இல்லையா அப்படிங்கிற மிகப்பெரிய சிக்கல்கள் எழுந்திருக்கக்கூடிய நேரத்தில் இது மிகப்பெரிய இன்னொரு சிக்கலாக இங்கே மாறக்கூடும் அப்படிங்கிறது தான் அதிர்ச்சிக்குரிய தகவல்களாக இருக்கிறது. வரக்கூடிய நாட்களில் இவங்க என்னென்ன தந்திரங்களை கையில் எடுப்பாங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இன்னும் ஒரு வாரத்துக்கு பிறகு நமக்கு தீர்க்கமாக தெரியும் எத்தனை லட்சம் வாக்குகளை வந்து இவர்கள் நீக்க திட்டமிட்டிருக்கிறாங்க அப்படிங்கிறது. அதில் போராடும்போது சில குறிப்பிட்ட வாக்காளர்களை மறுபடியும் சேர்ப்பாங்க. அதுவுமே பிஜேபிக்கு சாதகமாக ஓட்டளிக்கக்கூடிய வாக்காளர்களாக இருந்தால் அவர்களை ரொம்ப சுலபமாக சேர்க்கக்கூடிய வேலைகளை அவங்க திட்டமிட்டு செய்வார்கள். அதுதான் உண்மை. அதுதான் பீகார்லையும் நடந்தது. பீகாரில் இப்படி கூட நடக்கலை. பிஎல்ஓக்கள் வீடு வீடாக கூட வரல. அவர்கள் பட்டியல் எடுத்து அவர்கள் விருப்பப்படி செய்து முடிச்சிட்டாங்க. அப்போது தமிழகத்தில் வரக்கூடிய நாட்களில் இதனுடைய நிதர்சனமான உண்மை நமக்கு தெரியக்கூடும். வரக்கூடிய நாட்களில் பார்ப்போம். இன்னொரு காணொலி சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.